சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நேத்து பங்கு சந்தை கடும் சரிவை சந்திச்சிருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு இன்னைக்கு பிஎஸ்சி 639 புள்ளிகள் உயர்ந்து 78,205 இருக்கு. என்எஸ்சி 833 புள்ளிகள் உயர்ந்து 24,261 முடிஞ்சிருக்கு. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. ஈரான் ஒரு அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிச்சனுக்கே வந்துருச்சு. மார்ச் 7ஆம் தேதி வந்து சிலிண்டர் விலை வந்து இந்தியால 60 ரூபாய் ஏத்திருந்தாங்க. இன்னைக்கு சிலிண்டர்லோட சப்ளைல கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் மக்களுக்கும் சந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்? நம்ம சென்ற வாரமே நம்ம விவாதித்தோம். நிறைய இந்த பிரச்சனை தொடரும் பட்சத்துல, இந்த போர் தொடரும் பட்சத்துல அடுத்தடுத்த கட்டமாக நமக்கு பல பிரச்சனைகள் வர துவங்கும் அப்படின்னு பேசியிருந்தோம். இந்த எல்பிஜியை பத்தி பேசுறதுக்கு முன்னால வேறு சில துறைகளை பத்தி பேசியிருந்தோம். அதெல்லாம் நம்ம ஒரு சின்னதா சொல்ல விரும்புறேன். என்னன்னா, ஒண்ணு ஏர்லைன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஏர் டர்பைன் ஃபியூயலுடைய விலை அதிகரிக்கிறது. அது போக டாலருடைய மதிப்பு உயர்ந்ததால அவர்களுடைய அந்த செலவு இன்னும் அதிகரிக்கிறது. கேன்சலேஷன் நிறைய ஜாஸ்தி ஆகுது. அது போக டைவர்ஷன், நிறைய ஊரை சுத்தி போக வேண்டியது இருக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா. இப்படி பல சிக்கல்களால் ஏர்லைன்ஸ் உடைய லாசஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு இக்ரா அமைப்பு சொல்லியிருக்கிறது. இக்ரா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஃபெர்டிலைசர், இது ஒரு பக்கம், நம்ம இதை பத்தி பின்னால பேசுவோம். மூன்றாவது நீங்க சொன்ன எல்பிஜி. நாலாவது பழம். இங்க இந்தியாவில இருந்து ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கண்டெய்னர்ஸ் 1250க்கு மேற்பட்ட கண்டெய்னர்ஸ் வந்து இங்க இருந்து கிளம்பி அது போக முடியாமல் மும்பைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நவஷேவா அப்படிங்கிற அந்த போர்ட்டை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், முட்டை ஏற்றுமதி 80 கண்டெய்னர்ல போயிருக்கு இந்த வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸுக்கு, துபாய், பஹ்ரைன், ஓமன், இதுக்கெல்லாம். இப்ப இதையும் அதே போர்ட்டை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக முட்டையினுடைய விலை 20% 25% வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. அந்த ஆல் இண்டியா பவுல்ட்ரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் இதை வந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அப்பீடான்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவர்கள் இதை கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த முட்டையினுடைய ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது 3 மாதங்கள்னு சொல்றாங்க, பாதுகாப்பாக வைக்கப்பட்ட வரைக்கும். பட் அவர்களுக்கு ஏற்கனவே ஃப்ரைட் ரேட் ஏறி இருக்கு, இன்சூரன்ஸ் ஏறி இருக்கு, பாதுகாப்பற்ற ஒரு சூழல், இதற்கு நடுவில் விலையும் இப்ப குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது இதுவுமே பாதிக்கப்படுகிறது. நாமக்கல் மாதிரியான இடங்களில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். சோ பழம் ஏற்றுமதி, முட்டை ஏற்றுமதி, உரம், எல்பிஜி, அதே மாதிரி ஏர்லைன்ஸ், டிராவல் செக்டர், இப்படி பல துறைகள் இது பாதிக்கக்கூடியது. இப்ப எல்பிஜிங்கிறது நம்ம நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது இந்த பிரச்சனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர், மும்பை, பல இடங்கள்ல வந்து, குறிப்பாக மும்பைல 20% ஹோட்டல்ஸ் வந்து இந்த எல்பிஜி சிலிண்டர் இல்லைங்கிறதுனால மூடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது விரைவில் 50% நோக்கி நகரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதனால அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கமர்ஷியல் அந்த எல்பிஜியில போக்கஸ் பண்ணாம முதல்ல டொமஸ்டிக் எல்பிஜி வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், வீடுகளில் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இந்த எண்ணெய் நிறுவனங்கள், எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள், சுத்தி இருக்கக்கூடிய ஆலைகள், அவர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறது வந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸையும் விட்டுருங்க, ரொம்ப முதல்ல ஃபர்ஸ்ட் போக்கஸ் பண்ண வேண்டியது எல்பிஜி சிலிண்டர், அந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். அதை நீங்க அதனுடைய உற்பத்தியை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ, துரிதப்படுத்த முடியுமோ பண்ணுங்க. அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அதை உற்பத்தி பண்ணுங்க, அதுல போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை இன்னும் வலுப்படுத்துவதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் வந்து இம்போஸ் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில ஒவ்வொரு துறைக்கு எவ்வளவு வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணமாக இந்த டொமஸ்டிக் பைப் கேஸ் இதுக்கு 100% கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்குள்ள சிஎன்ஜிக்கு, டீ உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள், மற்ற அது சம்பந்தமானவங்களுக்கு எல்லாம் வந்து கடந்த 6 மாதங்களில் இருந்த மாதிரியான தேவைகள்ல 80% கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 70% ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க உர நிறுவனங்களுக்கு. நேச்சுரல் கேஸ் சப்ளை அதுக்கு குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி, ஆனால் குறைச்சிருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது அடுத்தடுத்து எப்படி டெவலப் ஆகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், நீங்க இப்ப சொல்லும் போது ஏவியேஷன், எக், எல்பிஜின்னு சில செக்டர் சொன்னீங்க சார். நம்ம மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஏதாவது ஒரு திண்டாட்டம் இல்ல ஏதாவது ஒரு செக்டர்ல பாதிப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு பேனிக் செல்லிங் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க என்ன சார் பண்ணணும்? அவங்களுக்கு என்ன சார் உங்களோட டிப்ஸ்? இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபெர்டிலைசர் ஸ்டாக் எல்லாம் வந்து ஏறுனுச்சு இன்னைக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு 3-4 இது பாத்தீங்கன்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து 20% ஏறுனுச்சு இன்னைக்கு வணிகத்துக்கிடையே. 794 ரூபாய் 50 பைசா பையர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, செல்லர் இல்லை. அதே மாதிரி ஆர்சிஎஃப் 16% ஏறி இருந்தது. தீபக் ஃபெர்டிலைசர் 5%, சம்பல் ஃபெர்டிலைசர் கிட்டத்தட்ட 5%, என்ஏசிஎல் அது வந்து 4.5%. இப்படி பல உர நிறுவனங்கள், சம்பல் ஃபெர்டிலைசர் எல்லாமே இன்னைக்கு ஏறி இருந்ததையும் பார்க்கிறோம். என்ன காரணம்னா,
ஒரு வேர்ஸ்ட் எதிர்பார்த்து அது ஒரு பிரைஸ் கரெக்ஷன் இருந்த சூழல்ல அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சப்ளை என்ஷூர் பண்ணப்படும், 70% அவங்க கடந்த 6 மாதங்களில் பயன்படுத்திய கன்சூம் பண்ண அளவுல 70% கிடைக்கும்னு சொன்ன உடனே அது ஓரளவு அவர்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ரெண்டாவது, இந்த காரணமாக, இந்த பிரச்சனை காரணமாக உர தட்டுப்பாடு வரும் பொழுது உரத்தினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு காரணம், இந்த நிறுவனங்கள் விலை ஏறி இருக்கு. சோ நம்ம நினைப்பதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம். போன வாரம் பேசினோம், இந்த ஒரு வாரம் போர் காரணமாக தங்கத்தினுடைய விலை ஏறி இருக்கணும். ஆனால் தங்கத்தினுடைய விலை ஒரு வாரத்துல பெருசா ஏறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நடுவில் இறங்குச்சு, வெள்ளியினுடைய விலையும் இறங்குச்சு. சோ நம்ம நினைப்பதற்கு நேர்மாறாகவும் நடக்கும். சூழலுக்கு தக்கவாறு நம்மளை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். முன்பு நம்ம வந்த பிறகு, அந்த பிரச்சனைக்கு பிறகு நம்ம முடிவெடுக்கிறதுங்கிறது சரியா இருக்காது. எஃப்டிஐ நார்ம்ஸ் நம்ம மத்திய அரசு ரிலாக்ஸ் பண்ணிருக்கு. அதுல பிரஸ் நோட் 3 பத்தி நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. பிரஸ் நோட் 3னா என்னங்க சார்? அதுல என்ன சார் சொல்லியிருக்காங்க? 2020 இஷ்யூ பண்ணப்பட்டது இந்த பிரஸ் நோட் 3. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, சைனாவோடு ஒரு எல்லை பிரச்சனை வந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். கால்வன், வேறு பல அந்த பார்டர் ஏரியாஸ்ல பிரச்சனைகள் வந்த பொழுது அதுக்கு நேரடியாக தொடர்பு படுத்தாமல் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவோடு பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய நாடு எந்த நாடாக இருந்தாலும், எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் எதுவாக இருந்தாலும், அந்த நாடுகள் அதிலிருந்து மூலதனம் முதலீடு இந்தியாவுக்குள்ள வந்தா அதற்கு ஒரு சிறப்பு அனுமதி பெறப்பட வேண்டும். அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட அதை அனுமதிப்பது, அல்லது அதை கிட்டத்தட்ட தடை மாதிரி வச்சுக்கங்களேன், அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்படின்னு தடை இல்லை, பட் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோடு எந்த நாடுகள் பார்டர் ஷேர் பண்ணுது? சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மயன்மார், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள் தான். சோ அங்கிருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்கு இருந்த தடை இன்னைக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேபினெட் மீட்டிங்ல அதை தளர்த்தி இருப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அரசு அந்த எஃப்டிஐ நார்ம்ஸை, குறிப்பாக சைனா, அந்த பார்டர்ல நாடுகள், இந்த நாடுகளுக்குள்ள அந்த கடுமையான சட்டத்திட்டங்களை தளர்த்தி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலீடு, மூலதனம் இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பல்வேறு பல்முனை தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேலும் விவரங்கள் வரும் பொழுது நம்ம அதை என்ன டீடைல்டா பேசலாம். சார், போன வருஷத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் தாறுமாறா கோல்டு ஏறி இருந்துச்சு. அதனால நம்ம மக்கள் எல்லாரும் இடிஎஃப்ல தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டே வந்தாங்க. ஆனா இப்ப ரிப்போர்ட் படி பார்த்தா கோல்டு இடிஎஃப் ஃப்ளோ இன்ஃப்ளோ பிப்ரவரி மாசம் கம்மியா இருக்குன்னு வந்திருக்கீங்களே சார், அத பத்தி சொல்லுங்க சார். ஆம்ஃபி பிப்ரவரி மாதத்துக்கான தரவுகளை வெளியிட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் பிப்ரவரி மாதத்துல தங்கம் சார்ந்த பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய பரஸ்பர நிதி திட்டங்கள், இடிஎஃப் சொல்றோம், அந்த இடிஎஃப்ல முதலீடு கணிசமாக குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரியில 24,000 கோடியாக இருந்தது, பிப்ரவரியில 5,252 கோடி, கிட்டத்தட்ட 4 ஒரு பங்கு அல்லது 5 ஒரு பங்குன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஊகிக்கத்தான் முடியும். தங்கத்தினுடைய விலை கணிசமாக ஏறியதும், ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டி இருந்ததும், முதலீட்டாளர்களை எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளியதாக இருக்கலாம். பிப்ரவரி மாதம் முழுவதும் ஜனவரியில ஏறிக்கிட்டே இருந்தது, பிப்ரவரியில ஏற்ற இறக்கத்தோடு இருந்தது. அப்போ ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஏறாதுன்னு நம்ம வாங்காம இருந்தா மறுநாள் ஏறிடுச்சேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் போய் வாங்கினோம்னா 3வது நாள் 4வது நாள் இறங்கிடும். இந்த சூழல்ல பெட்டர் டு ஸ்டே அவே அப்படின்னு நிறைய பேர் நினைத்திருக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தங்கத்துல எதிர்பார்த்த அளவு முதலீடுகள் வரலை. அதே சமயத்துல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தா, பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்த ஒரு காலகட்டத்துல 8% அதிகரிச்சிருக்கு. ஜனவரி மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 8% அதிகரிச்சு 25,978 கோடி ஈக்விட்டி ஃபண்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்திருக்கு. சோ இது ஒரு நல்ல விஷயம். இந்த எஸ்ஐபி 25,000 30,000 கோடி தொடரும் வரை பங்கு சந்தையில பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்ம பார்க்க முடியாது, கணிசமான வீழ்ச்சியை பார்க்க முடியாது. அன்லஸ் எஃப்ஐஎஸ் அதை தாண்டி வித்தாங்கன்னா, ஏன்னா கடந்த காலங்களில் எஃப்ஐஎஸ் வித்துக்கிட்டு வர்றது சராசரியாக பார்த்தால் இதை ஒட்டி விற்கிறாங்க, அதற்கு தக்க எஸ்ஐபியில வருது. ஸோ ரெண்டும் சரியா போயிடுது. என்னைக்கு இது குறைந்து அது கூடுதோ, இது 20,000 30,000 கோடியாக மாறி அது 30,000 40,000 கோடியாக விற்பனை அதிகரித்தால் அன்று பங்குச்சந்தையினுடைய வீழ்ச்சி இப்ப இருக்கிறத விட கடுமையானதாக இருக்கும். சார், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சார், ஈரான் தொடங்கினையும் தங்கம் வெள்ளி விலை அதிகமாகும் நினைச்சோம். ஆனா அது அப்படி ஆகல. அதுக்கு ஏத்த மாதிரி அமெரிக்கன் டாலரோட மதிப்பு ஏறிக்கிட்டே வந்துச்சு. அதனால இப்போ கோல்டு இடிஎஃப்ல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க முதலீடு செய்யலாங்களா சார்? இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். தங்கத்தை பொறுத்தவரை, தங்கம் வெள்ளியை பொறுத்தவரை உங்களுடைய அசெட் அலோகேஷனை தாண்டிடுச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அல்லது அசெட் அலோகேஷனுக்கு அண்டர் இன்வெஸ்டா இருந்தா பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது எப்படி பண்ணுங்க, அட் ஒன் கோ பண்ணாதீங்க, ஒரு லம்சமா பண்ணாதீங்க. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை தங்கம்
மாற்றம் சந்தித்திருந்தால் ஒழிய தொடர்ந்து ஒரு எஸ்ஐபி முறையில ஒரு வாரமோ மாதமோ ஒரு சிறு தொகையை அலோகேட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கிட்டே வர்றதுதான் சரியானதாக இருக்குமே தவிர, ஒரு ஜட்ஜ்மெண்டல் கால் எடுத்து இன்னைக்கு தான் இறங்கிருச்சுன்னு வாங்கினீங்கன்னா அதை விட இறங்குது, ஏறிடுச்சுன்னு விற்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட பெரிய அளவுல ஏறுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கால் எடுக்காம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா தான் இதற்கு ஒத்து வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் 11% அதிகமாயிருக்கே சார் அதோட மதிப்பு. ஆமா, நான் சொன்ன அந்த முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண காரணம் தான். ஏன்னா ஃபேக்ட் 20% ஏறி இருக்கு, ஆர்சிஎஃப் 16% ஏறி இருக்கு, சம்பல் ஃபெர்டிலைசர் 5%, தீபக் ஃபெர்டிலைசர் 5%க்கு மேல ஏறி இருக்கு. அப்படின்னா முக்கியமான காரணம் அது ஒரு அந்த ப்ராடக்ட் தட்டுப்பாடு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு, அதனால அதனுடைய விலை அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்துல அவங்களுக்குள்ள ரா மெட்டீரியல் ஒண்ணுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னதுப்போ அரசாங்கம் ஓரளவுக்கு ஒரு 70% வரைக்கும் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இப்போ வரக்கூடிய தகவல் இருந்து நமக்கு தெரிகிறது. ஸோ அதனால ஒரு பக்கம் உற்பத்தி குறைந்தாலும் இன்னொரு பக்கம் விலை ஏற்றத்தின் காரணமாக லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தை எதிர்பார்க்கிறது. இது நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா அரசாங்கம் ஒரு போர் சூழல், எதிர்பாராத சூழல் காரணமாக ஏதாவது ஒரு துறை, குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை எல்லாம் பாத்தீங்கன்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணாங்கன்னா உடனே ஒரு வின்ஃபால் டாக்ஸ் ஒன்று போட்டுருவாங்க. போட்டு அந்த எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால ஃபெர்டிலைசர் ஸ்டாக் இன்னைக்கு ஏறி இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இறுதியாக இது எப்படி இந்த ஏற்றம் தொடரும்னோ அல்லது தொடராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமான கேள்வி சார். ஈரான் போர் தொடங்கினதுல இருந்தே நம்மளோட சந்தை மட்டும் இல்ல, ஆசிய சந்தைகளே வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. நேத்து கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் சரிந்திருந்த நம்ம சந்தை என்எஸ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றம் ஏன் சார்? இந்த ஏற்றத்தை நாளைக்கு எதிர்பார்க்கலாமா, நாளானைக்கு எதிர்பார்க்கலாமா, தொடர்ந்து எதிர்பார்க்கலாமாங்க சார்? இந்த வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குங்கிறத கடந்த ஒரு வாரமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 20 தாண்டியது. இத கடந்த 10 நாட்களில் மட்டும் பல முறை அது 20 தாண்டியது. 20 தாண்டினாலே வாலட்டிலிட்டி அதிகமாகும். 30 தாண்டா பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு போகல. பட் 20 தாண்டியது. அந்த நேற்று கூட 23க்கு மேல இருந்தது. ஸோ அதுல இருந்து இன்னைக்கு மார்க்கெட் ஏறின உடனே கொஞ்சம் ரெக்கவரி வந்த உடனே அது திரும்ப 19 கிட்ட வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு ஏரியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதீத ஏற்ற இறக்கம்ன்றது கொஞ்சம் மட்டுப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதான் நான் நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல. பட் ஆனால் இல்லாமல் இருக்காது. ஏன்னா திடீர்னு என்ன மாதிரியான செய்திகள் வருதோ அதை பொறுத்து இருக்கும். அதோட இல்ல, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நேற்று என்ன இறங்கியதோ அது இன்னைக்கு ஏறி இருக்கு, நேற்று என்ன ஏறியதோ அது இறங்கி இருக்கு. நேற்று 1300 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் இறங்கியதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த நிறுவனங்களோ, வங்கித்துறை நிறுவனங்கள் குறிப்பாக அதுல பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கியா இருக்கட்டும், பாரத ஸ்டேட் வங்கியா இருக்கட்டும், ஹெச்டிஎஃப்சி வங்கியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே அந்த டாப் ஒரு 4 இது ஏறி இருக்கு. பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கியால 200 புள்ளிகள் சென்செக்ஸ் ஏறி இருக்கு, 210 புள்ளிகள். ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய விலை ஏற்றத்தின் மூலமாக 127 புள்ளிகள், ஆக்சிஸ் வங்கியின் காரணமாக 64 புள்ளிகள், ஸ்டேட் பேங்க்னால 47 புள்ளிகள், கோட்டக் பேங்க்னால 33 புள்ளிகள். ஆக இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 630 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்குன்னா அதுல பாதிக்கு மேல ஏறினதுக்கு காரணம் இந்த 5 வங்கிகளுடைய விலை தான். நேற்று இறங்கினதுக்கு காரணம் இந்த 5 தான் இருந்தது. அதே மாதிரி நேற்று பெரிய அளவுல இறங்காமல் இருந்ததுக்கு காரணம் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் எல்லாமே நேற்று ஏறி இருந்தது. ஓகே, கொஞ்சம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாமே இறங்கி இருக்கு. டிசிஎஸ் இறங்கி இருக்கு, இன்ஃபோசிஸ் இறங்கி இருக்கு. சோ இப்படி எல்லாமே நேர்மாறா, நேற்று என்ன ஏறிச்சோ அது இன்னைக்கு இறங்குது, நேற்று எது இறங்கிருந்தோ அது இன்னைக்கு ஏறுதுங்கிறப்ப இந்த சீசாங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இருக்குங்கிறத பாக்குறோம். இது மட்டும் இல்ல, ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்று இறங்கி இருக்குது, இன்னைக்கு ஏறி இருக்கு. பஜாஜ் ஆட்டோவா இருக்கட்டும், மாருதியா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கிறதையும் பாக்குறோம். ஸோ இட்ஸ் அ மிக்சட் ஒரு ட்ரெண்ட் தான் இது. அன்றாட ஏற்ற இறக்கம் அதனுடைய ஒரு இதாக தான் இருக்கு. இந்த வாலட்டிலிட்டி வில் கண்டினியூன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 233 புள்ளிகள் நிப்டி ஏறி இருந்தால் கூட அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைனோட 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஓகே, அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டோட அப்பர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு. ஆனால் 52 வார உச்சம் தொட்ட பங்குகளை விட லோ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை 5-6 மடங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஸோ இது இட்ஸ் அ மிக்சட் பேக். இந்திய ரூபாய் மதிப்பு நேத்து பெருமளவு சரிஞ்சிருந்துச்சு. அது ஹிஸ்டாரிக் லோனே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்குங்களே சார், இதுக்கு என்னங்க சார் காரணம்? நம்மளோட சந்தையோட ரெக்கவரி தான் இதுக்கும் காரணங்களா சார்? இல்ல, இது டெய்லி வாலட்டிலிட்டி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் விக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாது. ஒன்னு ரிசர்வ் வங்கியினுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், அது மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். இப்போ உதாரணமாக போன வாரம் பாத்தீங்கன்னா வார கடைசியில கூட போன வாரத்துல ரிசர்வ் வங்கி லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்றதுக்காக G-Secs நிறைய வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 கோடி அளவுக்கு வெள்ளி என்று மத்திய ரிசர்வ் வங்கி லிக்விடிட்டியை பம்பிங் பண்ணிருக்கு மார்க்கெட்ல. பேனிக் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது, வட்டி விகிதம் அதிகரிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு
G-Secs வாங்கியிருக்காங்க ட்ரெஷரி. அது வாங்கும் பொழுது அப்ப அந்த பணம் வந்து சந்தைக்கு வருகிறது இல்லையா, விற்கிறவங்களுக்கு அது கையில வரும், வங்கிகளுக்கு வரும், அது புழக்கத்துக்கு வருது. இது ஒரு பக்கம் இருக்கு. பட் அதே மீறி தான் நேற்று ஏறிச்சுங்கிறத பார்த்தோம். பட் இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து அரசு அடுத்தடுத்து ப்ரோஆக்டிவா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த எசென்ஷியல் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்தெந்த துறை அத்தியாவசிய துறையோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரியாரிட்டி கொடுத்து கொண்டு வரணும். ஏன்னா எசென்ஷியல் ஆக்ட் அந்த பாத்தீங்கன்னா கமாடிட்டிஸ் ஆக்ட் 1950 ரொம்ப கடுமையான ஒரு சட்டம். அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்கோர்ஸ் நடுவுலையும் அதை வந்து வீட் இந்த மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை பயன்படுத்தி இருக்காங்க. ஏதாவது ஒரு பொருள் பதுக்கி வைக்கப்பட்டால் அதனுடைய அத்தியாவசிய தேவை காரணம் ஏற்படும் பொழுது, அல்லது வார், போர் அல்லது இயற்கை பேரிடர் இந்த மாதிரி காரணத்துல ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அதை யாரும் தவறாக பயன்படுத்தி அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு அதை நெறிமுறைப்படுத்துவதற்கு, அந்த சப்ளை, அந்த லாஜிஸ்டிக்ஸ் நெறிமுறைப்படுத்துவதற்கு பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் இது. அதை பண்ணிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஆக்டா பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் நெகட்டிவ், அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்குங்கிறது நெகட்டிவ், பட் அதை பண்ணிருக்காங்கிறது பாசிட்டிவான ஒரு சூழல். ரெண்டாவது, ரிசர்வ் வங்கி நிச்சயமா இன்டர்ஃபியர் பண்ணிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரிசர்வ் வங்கி கைவசம் அந்நிய செலாவணி கையிருப்பு கணிசமாக இருக்கிறது. இந்த டாலர் இப்படியே ஏற விட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால வந்து இன்டர்ஃபியர் பண்ணி, ஏன்னா அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 53 பைசா வந்து குறைஞ்சிருக்கு டாலருடைய மதிப்பு. 91 ரூபாய் 92 பைசா. என்எஸ்சியில பாத்தீங்கன்னா மார்ச் கான்ட்ராக்ட், என்எஸ்சியினுடைய மார்ச் கான்ட்ராக்ட் டாலர், அமெரிக்க டாலருடைய மதிப்பு 91 ரூபாய் 92 பைசா, 53 பைசா குறைஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் 33 பைசா அதிகரிச்சிருக்கு. பட் ஜாப்பனீஸ் யென் குறைஞ்சிருக்கு 20 பைசா. சோ நிச்சயமா ஆர்பிஐனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் வந்து இந்த டாலரை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் இறங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். சந்திப்போம்மா. நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.